தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம் சார். என்டிஏனுடைய இந்த மாதத்தினுடைய 3வது மாநாடு திருச்சியில் நடந்து முடிஞ்சிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறாரு. திமுகவின் மீது தன்னுடைய ஏவுகணைகளை தொடுத்திருக்கிறாரு. ஆனால் இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு அம்சமா பார்க்கப்படுவது நுழைவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம் இல்லை. அதே போல ஒரு முறை கூட கடந்த மாநாடுகள்லயும் சரி, இந்த மாநாடுகள்லயும் சரி, அஇஅதிமுக தலைமையில ஆட்சி அமைக்கும், எடப்பாடி முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்லி திரு மோடி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ இதுவரைக்கும் சொல்லல. இந்த மேடையிலையும் சொல்லல. என்டிஏ ஆட்சி என்டிஏ தான் வர வேண்டும், என்டிஏ வந்தால்தான் மக்கள் சந்தோஷமா சுவிச்சமா இருப்பாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சின்றாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய அந்த அட்ரஸே இல்லாத அளவுக்கு பிரதமர் மோடியும் அங்கிருந்து எல்லா தலைவர்களும் அப்படித்தான் பேசினார்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோடி உட்காந்ததுக்கப்புறம் பேசினார், நைனார் பேசினார். அவரும் ஒன்றும் பெருசாக பேசலைன்னு வச்சுங்களேன். அவர் குடும்ப ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவரும் சொன்னார். அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா டிடிவியும் அதே தான் பேசினார். அதுக்கப்புறம் பட் அன்புமணி கொஞ்சம் ஒரு வீரசமா பேசினார். அவரால் சொல்ல முடியாது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பத்தி. ஆமா, அவர் பேச முடியல, அவரால் பேச முடியல. ரெண்டாவது, அவரால் பெரிய ஒரு சங்கடத்தில் இருக்கிறது காரணம் அப்பாவுக்கு செய்த துரோகம். அவரால் ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ண பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் அவர் மடைமாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமாவோ அவர் அப்படிதான் பேசுறாரு. ஏன்னா குடும்ப ஆட்சிங்கிறதையோ அதை பற்றிலாம் பேச முடியாது அவராலங்கிறதுனால அவர் அப்படியே தான் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தான் பேசினார். அதுக்கடுத்தமாக பார்த்தீங்கன்னா 3 பேரில் எடப்பாடி பழனிசாமி தான் அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இது இருந்திருக்கணும். என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் அவர் மட்டும்தான் சொன்னார், வேறு யாரும் சொல்லலை. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம்னார் அவர். ஃபர்ஸ்ட் டைம் இது சொன்னார் அவர். எடப்பாடி பழனிசாமி தான் இது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் பிரதமர் மோடி அவர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். பட் யாருமே அதை பேசலை. பட் எல்லாமே என்டிஏ கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக தான் அவர் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பொதுக்கூட்டம்ங்கிற மாதிரி அவர் தான் ஆரம்பித்தார். அவர் வழக்கம் போல் எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம் தெளிவாக என்ன சொன்னார், அதில் பெரிய ஒரு ஜோக்கான ஒரு விஷயம்னா, நீங்கள் காங்கிரஸும் திமுகவும் கிட்டத்தட்ட 20 நாளாக பெரிய அவங்களுக்குள்ள வார்த்தை போர்லாம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. கடைசியில் திமுக கெஞ்சி கூத்தாடி காங்கிரஸை கூட்டணிக்கு அழைத்து இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. பட் நாங்கள் அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எப்படி எடப்பாடி பழனிசாமி அங்கே போனார், என்ன எப்படி நடந்துச்சு, அதே மாதிரி டிடிவியை எப்படி என்டிஏல கொண்டாந்தாங்கிறதோ, அன்புமணி விஷயமா இருக்கட்டும், எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோடைய ஒரு பெரிய வித்தியாசமா இருந்துச்சு. அவர் எப்படி கண்ணை மறைச்சிக்கிட்டு பேசினாரான்னு தெரியல. ஒரு சைடு பார்க்கவே இல்லை அவர். என்ன காங்கிரஸ் திமுகவுக்கான பிரச்சனை என்ன, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலான பிரச்சனை. அடுத்தது கூடுதலாக இடம் கேட்டதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது பிரச்சனை. கொள்கை ரீதியான பிரச்சனைகளோ மற்ற முரண்பாடான விஷயங்கள் இது அப்படி கிடையாது. என்டிஏ கூட்டணி நாங்கள் இது பாஜக கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரை கட்டாயப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட நான் கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்குல தொங்கலான்னு சொன்னவர் டிடிவி, அவரையும் கூட்டணி கொண்டாந்து உட்கார வச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு முரண்களின் மொத்த உருவம் என்டிஏ கூட்டணி. பட் அது எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் அவர் அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படி தாவி தாவி போய் அவர் பேசினாருன்னு வச்சுங்களேன். பட் அவர் முழுக்க அவர் என்ன சொன்னார், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் அவருடைய எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு. அதுதான் முழுக்க பேச்சு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்தவர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். நீங்கள் ஸ்டேஜில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் உட்காந்துட்டாங்க. அங்கே அந்த சைடில் பின்னாடி உட்காந்துருந்தவர் விஜயபாஸ்கர் வேகமாக பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இந்த ஆள் வர்றாப்லையேங்கிற மாதிரி வந்தவர் வணக்கம் போட்டு தன்னை அறிமுகப்படுத்திட்டு போனார். நீங்கள் அது வழக்கமாக செய்ய மாட்டாங்க யாரும். ஏன்னா ஒரு பொதுச் செயலாளர் அவர். இப்போ ஜெயலலிதா இருந்தால் அப்படி நடந்துருமா? அது
ஜெயலலிதா அவங்க இருக்காங்க, மோடி இருக்கார் பக்கத்தில். அங்கே பக்கத்தில் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வந்து வணக்கம் போட்டு ஒரு தன்னை அறிமுகப்படுத்திட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். இந்த கட்சியில் எப்படி எடப்பாடி பழனிசாமி அதை வந்து அவர் ஏற்றுக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா வேலுமணி இருந்தார், தங்கமணி இருந்தார், கேபி முனுசாமி இருந்தார், அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் வணக்கம் சொன்னார், அவ்வளோதான் பிரதமர். ஆனால் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மட்டும் என்ன நினைச்சாரோ தெரில. போட நேராக போய் நம்ம பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போனார். இது ஒரு பெரிய ஒரு ஷாக். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக ஷாக். ஆமாம், பெரிய ஷாக் அது. அவர் அதை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் நான் நினச்சேன் நான். ஏன்னா தலைவர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்குறாங்க. நடக்குமா? நீங்கள் நினச்சி பாருங்களேன். ராகுல் இருக்கார், சிஎம் இருக்கார், ஸ்டாலின் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் வேகமாக வந்து ராகுல்கிட்ட ஒரு வணக்கம் போட்டு போனால் எப்படி இருக்கும்? அது சரியாக இருக்காதுல்ல. அது வந்து அதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கான மரியாதையாக நான் பார்க்குறேன். இது வந்து இது என்ன போய் நிற்கும் போது எங்கன்னு தெரியல. அடுத்தது பிரைம் மினிஸ்டர் பேச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமருடைய பேச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே இல்லை. நீங்கள் மதுரையோட கம்பேர் பண்ணுறப்போ அதே தான். குடும்ப ஆட்சி தொடர்ந்து வந்து குடும்ப ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் மந்திரிகளாக இருக்கலாம், எம்எல்ஏலாக இருக்கலாம், யார் இருந்தாலும் அவங்க அந்த குடும்பத்தோட கன்சர்ன்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் சொன்னார்னு வச்சுங்களேன். அந்த விஷயந்தான் பேசினார். அதே மாதிரி வழக்கமாக நீங்கள் வந்து டிடிவி கூட சொல்லிட்டாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னார். அவர் தான் சிஎம் ஆவாருன்னாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நயினாரும் கிட்டத்தட்ட அவர் தான் சொன்னார். அன்புமணி ராமதாஸும் அவர் தான் பேசினார். ஆனால் பிரதமர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. அவங்க 2 பேருமே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஆட்சி மாற்றம் வருதுங்கிறாங்க, திமுக ஆட்சி அகற்றப்படும்ங்கிறாங்க. யார் ஆட்சி அமைப்பா? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னால் கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் எடப்பாடிக்கு. ஆனால் அவங்க என்டிஏ ஆட்சிங்கிறத தாண்டி எடப்பாடி முதல்வர் ஆவாருங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னே தெரியல. இத்தனைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே சொல்லிட்டாரு, இன்னைக்கு இது வந்து இதுக்கு பிரச்சார பொதுக்கூட்டம், முதல் பிரச்சார பொதுக்கூட்டம்னு சொல்கிறார். அப்படி இருந்தும் கூட பிரதமர் ஆரம்பத்திலேருந்து பேசுகிறாரு, திமுகவை அட்டாக் பண்ணுறாரு. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் அப்படின்னு சொல்லி அமைச்சர் நேரு மீதான ஒரு ஊழல் புகார் விஷயத்தையும் கூட கூட்டிட்டு பேசினார் அவர். இந்த விஷயத்தில் வந்து கூட்டம் மற்ற எடப்பாடி பழனிசாமி கூட பேசல. அதெல்லாம் அவங்க யாருமே அதை பற்றிலாம் பேசலன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாமே ஸ்டாலினை தான் அட்டாக் பண்ணி பேசினாங்க. முதல்வர் குடும்பத்தை தான் அட்டாக் பண்ணி பேசினாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் மீது ஊழல் புகார்லாம் இருக்குது அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டருக்கு இது அந்நியப்பட்ட விவகாரமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திண்டுக்கல் லியோனி எல்லாம் பேர் சொல்லி விமர்சனம் பண்ணார். இல்லை சொல்கிறேன், பட் அது இருக்கலாம். ஆனால் பட் இவங்க தானே பேசியிருக்கணும். நான் அதுக்கு சொல்கிறேன். நான் நீங்கள் திருச்சியில் நடக்குது ஃபங்க்ஷனு, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது அல்வா மாதிரி விஷயம்னு வச்சிங்களேன். எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலைப்படலையே. அதே மாதிரி அன்புமணி சொன்னார் ஒரு வார்த்தை, இது கிட்னி தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி சம்பந்தமான விஷயத்தை அவர் விமர்சனம் பண்ணார். அவர் மட்டும்தான் டச் பண்ணார். அவர் நேருவை பற்றி பேசலை. நயினா நாகேந்திரன் கூட அதை பற்றி ஏங்க அன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்தது, அமித்ஷா இருந்தார், 41 பேர் சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் சொன்ன நயினா நாகேந்திரன் இன்னைக்கு அதை பற்றி பேசலைங்கிறேன் நான். நீங்கள் சூழ்நிலையை பார்க்க பிரைம் மினிஸ்டர் பேசினாருன்னு வச்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் பேசினார். ஆனால் அவங்க ஆட்சி மாற்றம்னு சொல்கிறீங்க. யாருடைய தலைமையிலான ஆட்சி அமையும்னு சொல்லுங்கள். என்டிஏ ஆட்சி அமையும், ரைட்டு. முதல்வர் யார் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டாலினை வந்து அப்புறப்படுத்தி விட்டு எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வந்து முதல்வராக்குவோம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பாஜக தலைவர்கள், நீங்கள் தமிழக தலைவர்கள் பேசுகிறாங்க, தாராளமாக சொல்கிறாங்க. ஈவன் தான் அண்ணாமலை கூட சொல்லிட்டாரு, அதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து கூட்டணிக்கு வந்து தமிழகத்துக்கு தலைவர் அவர் தான்ட்டாரு. முருகன் அது சொல்லிட்டாரு, நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டீங்க. ஏன் நீங்கள் அகில இந்திய தலைவர்கள் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்ல. மாலையில் பேட்டி கொடுத்த பியூஷ் கோயலுமே கூறினாரே இந்த மாநாட்டுக்கு முன்னாடி.
இல்ல அதுதான் நான் சொல்றேன் நானு. நீங்க நீங்க சொல்ல வேண்டியவர்கள் 2 பேர் தான் நான் நினைக்கிறேன். நீங்க பிஎஸ் கோயலோ, என்ன நீங்க வந்து முருகனோ அவங்கலாம் கிடையாது. அந்த 2 பேர் தான் முக்கியமானவர்கள். அவர்களுடைய முடிவு தான் கடைசியில் இறுதியான முடிவு அவர்களுடைய முடிவு தான். பட் அவங்க 2 பேரும் சொல்றதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. மீட்டிங் வந்து உங்க டெல்லியில் நடக்கல ஐக்கியம். தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், சட்டமன்ற தேர்தல் இது. இது எம்பி எலெக்ஷன் கூட கிடையாது. நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான விஷயம். என்டிஏ கூட்டணி நீங்க ரெங்கசாமியே சொல்றார்கள். ரெங்கசாமி தலைமையிலான ஆட்சின்னு அங்க போய் சொல்றாங்க. பாண்டிச்சேரியில சொல்றாரு. யாரு? பிரதமர். முடிந்த போது கடந்த முறை நடந்தப்போ அதை பேசினார். அதை முடிச்சுட்டு மதுரை போனார்ல, அப்ப ரெங்கசாமியே சொல்றாரு, அவர் அட்மிட் பண்றாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏன் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. இல்ல அப்ப அதன் மூலமா என்ன செய்தியை கடத்துறாங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் கிடையாது, அதிமுக தனிப்பெரும் ஆட்சி அமைக்காது, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றது இது இப்படி பிரகடனப்படுத்துறது மூலமா என்ன செய்தி சொல்ல வராங்க? டிடிவி போன்ற நபர்களை சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க டிடிவி எத்தனை சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து, நீங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் முதல்வரா அப்படின்னு அவரு நீங்க என்டிஏ கூட்டணிக்கு முன்னாடி அதான சொல்லிட்டு இருந்தாரு அவரு. இப்ப அதை பத்தி பேசலையே ஒழிய, ஆனால் இவங்கெல்லாம் பேசுறதை வச்சு பார்த்தா நீங்க கவர்மெண்ட் வரப்போதா வரலையாங்கிறது தாண்டிய விஷயத்துல ஏன் பிரதமர் நீங்க வந்து முதல்வருங்கிறது எடப்பாடி பழனிசாமி விஷயத்துல ஏன் அவங்களுக்கு அதுல என்ன நெருடல், என்ன பிரச்சனை அதுலங்கிற நான். நீங்க மற்ற ராகுல் காந்தி வந்து இங்க வந்து பேசும்போது நீங்க ஸ்டாலின்னு சொல்லாம இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தானே இங்கேன்ற நான். இங்கேயும் அதேதான் சூழ்நிலை தான். ஏன்னா கண்டிப்பா அதிமுக தான் கிட்டத்தட்ட 160க்கு மேல சீட்ல நிக்க போகுது. அதெல்லாம் மாற்றம் இல்லை. நீங்க வந்து பிஜேபியா இருக்கட்டும், நீங்க டிடிவி அமமுகவா இருக்கட்டும், பாமக அன்புமணியா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அவங்க எல்லாம் குறைந்த அளவுல தான் நிக்க போறாங்க. அதனால மாற்றமே கிடையாது. பட் ஏன் சொல்லுங்க, ஒருவேளை என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பார்த்தா நீங்க அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வேற ஒருத்தரை முதல்வர் வேட்பாளரா அவங்க மனசுல எதுவும் வச்சுட்டு இருக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குங்கிறேன் நான். அதை தான் என்டிஏ கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைக்கணும் கடைசியில் முடிக்கிறப்ப அதான் சொல்றாரு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும், என்டிஏ ஆட்சி அமைக்கும் போறாரு. மக்கள் விரும்புகிறார்கள்ங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை விரும்புகிறார்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்றான். அதிமுகவை ஏடிஎம்கேங்கிறத விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி அமைக்கும்னு சொன்னா கூட நல்லா இருக்கும். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. பட் அதுதான் ஒரு பெரிய ஒரு சங்கடமான விஷயமா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை ஸ்டேஜில் வச்சுட்டு பிஜேபி ஒரு புள்ளி வைக்குது, ஒரு கொட்டு வச்சுட்டு போதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன். இதன் மூலமா நாங்க நினைக்கக்கூடிய அதிகமான இடங்கள்ல நாங்க நிப்போம், உங்களுக்கு நாங்க கட்டுப்பட்டு இருக்க மாட்டோம். அதேதான் அப்படிதான் நினைக்கிறேன். அதிமுக தனி அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கறாங்க. இல்ல நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு நீங்க ஒத்துக்கலன்னா எடப்பாடி பழனிசாமியை நாங்க அகற்றிட்டு வேற ஒருத்தரை வைப்போம்ன்றாங்க. அப்படித்தானே? நீ அவங்களுடைய முடிவு அதை தான் தெரியுது. என்டிஏ ஆட்சி நம்ம சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா மாட்டாரான்னு தெரியல. அதிமுக அந்த இதுல இருக்குமா போகுமான்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்கிற நான். நீங்களா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, நீங்க ஏங்க அவர் தான் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க, நீங்க தான் ஏதாவது பேசிட்டே பிரஸ்ஸுக்காரங்க ஏதாவது நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கிறாரு. இன்னைக்கு நம்ம கண்கூட பாக்குறோமே, நீ கண்கூட பாக்குறோம் பேசுறது. நீங்க வந்து நயினார் சொல்றாரு, அன்புமணி சொல்றாரு, டிடிவி சொல்றாரு, ஆனால் மோடியே சொல்லலைங்கிறதான் கேள்வி. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு சொல்லட்டோமுங்க, அப்படியே வச்சுக்குவோம். நம்ம என்டிஏ ஆட்சி அமைக்கும்ங்கிறத மட்டுமே சொன்னால் என்ன அர்த்தங்கிற நான். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியால சரியான பதில் இல்லை. அவர் ஏமாற்றப்படுகிறாரா, தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாராங்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஒரு விளக்கம் சொல்லி ஆகணும். அதுல மாற்றமே இல்லை. இந்த மாநாட்டில் பிரதமர் அவர்கள் திமுகவுக்கு கொடுத்த மெசேஜ் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, நீ அவர் ஏற்கனவே அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, ஊழல், ஒரு குடும்பத்தின் ஆட்சி,
தொடர்ந்து அவங்க வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் கடந்த முறை 2021 இதே தான் அவங்களுக்கு. புதுசாக எதுவும் என்ன என்டிஏவோட அஜெண்டா பெருசாக மாறுற மாதிரி தெரில. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை அதே சொன்னாங்க, ஊழல் ஆட்சி, கடுமையான ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தின் ஆட்சியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு அவர் சொன்னது சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு. இதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் பேசலை. பட் அதுதான் ஒரு விஷயம் நம்ம சொல்றது. இதெல்லாம் பேசுறீங்க, நீ ஆட்சி அமைக்க போறீங்கன்னு சொல்றீங்களே, அப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தினால் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாங்களா? கூட்டணி ஆட்சின்னு சொன்னாதான் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பொதுவாக நம்ம சொல்றோம், நம்ம ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் இல்லைன்னு நினைக்குதா பிஜேபி தலைமை? ஏன் ஒரு முன்னிலைப்படுத்தி தைரியமா ஏன் இந்த பிரச்சாரத்தை முன்னிறுத்த மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்குங்கிறேன் நான். வேற ஒன்றும் இல்லை. ஏன் தைரியமா இங்க உட்காந்துருக்கிறார், எங்களோட அடுத்த முதல்வர் இங்கே இருக்கிறார், இவர் தான் எங்களுக்கு அடுத்த முதல்வர், இன்னும் 40 நாட்களில் அவரை வந்து பதவி ஏற்க போகிறாருன்னு சொல்றதுல என்ன இருக்கு? ஒரு உற்சாகமா இருக்குமா இல்லையா? எனக்கு இதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை ஏன் பாஜக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பலர் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது பிறகு பல இடங்கள்ல பெரும் சரிவை சந்திச்சாங்க. வட தமிழகம் மற்றும் மேற்கு மண்டலத்துல கணிசமான இடங்கள் அவங்களால பிடிக்க முடிஞ்சது. அதன் பிறகும் தொடர் சரிவை சந்தித்து வந்தது. ஓபிஎஸ் விலகல், இன்னும் பல ஃபேக்டர்கள் வந்து அதுல இருக்கு. அவர் 2 சமூகத்துக்குமான ஒரு தலைவராக அவர் ஆகிவிட்டார். வட தமிழகத்துல கொங்கு மண்டலத்துல இன்னும் சில பகுதிகளில் மட்டும்தான் வந்து அவருடைய செல்வாக்கு வந்து இருக்குது. அவர் எல்லா ஒட்டுமொத்த பரவலான இருக்கக்கூடிய தமிழகத்திற்கான தலைவராக அவரை பார்க்க முடியாதுங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஏன் இந்த கருத்தை நான் கூட சொல்லல, திரு அண்ணாமலை அவர்களே அவர் 2 சமூகத்துக்குமான தலைவர், கவுண்டருக்குமோ வன்னியருக்குமான தலைவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்துவதன் மூலியமாக பிற சாதி இந்துக்களுடைய எதிர்ப்புகளை நம்ம சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாதிய கணக்கும் உள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்போ வன்னியர், நான் வன்னியர், நான் வெள்ளாள கவுண்டர் இவர்களுடைய வாக்குகளையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் இவர்களுடைய வாக்கு கிடைக்காது. எனவே இவர்களை நாம் முன்னிலைப்படுத்தக்கூடாது என்ற ஒரு முன்முடிவுக்கு வந்து விட்டதா பாஜக? இல்லை, அதுதான் நினைக்கிறேன். நானுமே அப்படிதான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், அவர் ஒரு கவர்ச்சிகரமான தலைவராக இல்லை. அவர் முதல்வர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் இருந்தால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய லெவலில் பலன் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தென் மாவட்டங்கள்லையோ டெல்டாலேயோ சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபி. அவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தானே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து கொங்கு ஏரியாவில் வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. நீங்கள் மற்றபடி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வட மாவட்டங்கள்லேயும் ஒரு பெரிய சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சிவி சண்முகம் இல்லை, நீங்கள் கேபி முனுசாமி இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கான ஒரு தலைவராக பார்க்குறது சிவி சண்முகம். நீங்கள் வந்து கொங்குல வந்து 2 பேர் இருந்தாங்க, தங்கமணி வேலுமணிங்க இருந்தாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா கேபி முனுசாமி இருந்தார், விஜயபாஸ்கர் இருந்தார். பட் இன்னைக்கு வந்திருந்தோன்னா சிவி சண்முகம் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு வட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் அதில் மாற்றம் இல்லை, அவர் வரல. ஸோ நீங்கள் அதனால தான் என்னை பொறுத்தவரை பிஜேபி அப்படி நினைக்கலாம். அவர் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து தரப்புக்கான ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஏன் நீங்கள் அவரை போட்டு இழுத்துக்கிறீங்க? வேண்டாம். இந்த முறை என்டிஏ கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக என்டிஏ ஆட்சி அமைக்கும்ங்கிறத மட்டுமே பேசிட்டு இருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அதிமுக வேணா சொல்லிக்கிட்டோம், எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் தமிழக தலைவர்கள் எல்லாமே பேசிக்கிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் நீங்கள் அடுத்த மேலேருந்து டெல்லியிலேருந்து வர ஆட்கள் யாருமே அதை பற்றி நம்ம பெருசாக நம்ம அதை பார்த்து நம்ம பண்ணிக்க வேணாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் போய் ரங்கசாமிங்கிற பேரை சொல்லாமல் நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாது. முக்கியமாங்களா அங்கே என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்ல முடியாது, என்டிஏ ஆட்சின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? என்டிஏ ஆட்சியில் ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க போகிறதும் அங்கே சொல்கிறாங்க. ஏன் இங்கே இப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க
அப்ப அதுதான் பாஜக திரு பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு குறுகிய ஒரு வட்டத்தில் ஒரு சாதிய தலைவராக தான் பார்க்கிறது என்று நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதுதான் நினைக்கிறேன். ஒரு பெர்சன்டேஜா வச்சுக்கிறாங்க. ஒரு பொதுச் செயலாளர்ங்கிற அடிப்படையில எனக்கு டெம்பரவரியா அவங்கள எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்திக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்படி அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்தா. ஒரு டெம்பரவரியா யூஸ் பண்ணிக்குவோம். இந்த 40 நாள் அவரை வச்சுக்குவோம். அவரை ஸ்டேஜில் உட்கார வச்சுக்குவோம். அந்த கேடஸை யூஸ் பண்ணிக்குவோம். ஏடிஎம்கே கேடஸை யூஸ் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு. நம்மளுடைய வளர்ச்சியை வச்சுக்குவோம். நம்மளுடைய எய்ம் 2029. அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்னா நீ எடப்பாடி பழனிசாமியை நீங்க பிரைஸ் பண்ணி பேசணும் ஸ்டேஜில். இவர் தான் உங்களால தான் வர்றாரு, இவர் தான் வரப்போறாரு, உங்களால இவரை நீங்க முதல்வராக்கணும், நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை மோடியும் அமித்ஷாவும் சொன்னா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருப்பாங்கல்ல. நீங்க நயினார் நாகேந்திரன் சொல்றதையோ முருகன் சொல்றதோட நீங்க அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி மோடியும் பேசுறதுங்கிறது வேற மாதிரி இருக்கும். இம்பாக்ட் பெரிய லெவல்ல இருக்கும். தேசிய லெவலில் அது ஒரு பெரிய லெவலில் ஒரு லீடர் ஆவார் எடப்பாடி பழனிசாமி. அந்த விஷயத்துல ஏதோ அடக்கி வாசிக்குது பாஜக தலைமை, தேசிய தலைமை. என்ன காரணம் தெரியலங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, நிச்சயமா திரு மோடி அவர்களின் இந்த மாதத்தினுடைய 3வது அந்த மாநாடு, அவர் நிகழ்த்திய உரை, அதில் முக்கியமாக கவனிக்கத்தக்கவையாக இருந்தது. என்டிஏ ஆட்சி என்றே மீண்டும் கூறினார். அதிமுக என்ற வார்த்தையை அவர் முழங்கவில்லை. என்டிஏ ஆட்சி என்று கூறியிருக்கிறார். யார் முதல்வர் வேட்பாளர் என்றும் இதுவரை பிரதமர், உள்துறை அமைச்சர் இருவரும் கூறவில்லை. இது அதிமுகவுக்கு பெரும் பலவீனத்தையும், சட்டமன்ற தேர்தலில் இது நிச்சயம் இது பொருந்தாத ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திக்கும் என்றே நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. நன்றி.